ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. நான் உங்கள் அஷ்ரஃப். போடுறா கிளாப் சார். ஓகே 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 கூல் டவுன். அதாவது இன்னைக்கு நம்ம என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஓப்பன் அப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருப்போம். அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு நிறைய விஷயங்கள் அப்புறமாவே சொல்லிக்கலாம் அப்படின்னு நிறைய வச்சுருப்போம். அந்த மாதிரி அப்புறமா சொல்லிக்கலாம், அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தான். பிகாஸ் அப்புறமா சொல்லிக்கலாம், அப்புறமா பேசிக்கலான்ட்டு ஒருத்தர் தான், என் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? அப்படி இருந்தவனுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அவன் வாழ்க்கையில், எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. ஒரு ட்விஸ்ட் அவ்வளோக்கா இருக்குமான்னு தெரில, பட் எனக்கு ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. அது வை வி வாண்ட் டு ஓப்பன் அப் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடியோ கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். இது எப்படி ஆரம்பிக்கிறது? இது ஒரு ஸ்டோரி நரேட்டர் மாதிரி நான் ஆரம்பிச்சிடறேனே. ஏன்னா அவன் எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணான். எனக்கு வந்து காலையில் 7:30க்கு எனக்கு காலேஜ் பஸ். ஓகேங்களா? அவன் பேர் வந்து ரவி. அவன் வந்தான் திடீர்னு. எப்பயுமே வரமாட்டான், காலையிலலாம் வரவே மாட்டான். சாயங்காலம் எப்பயாவது வருவான், அதை போவான், சும்மா ஏதாவது பேசுவோம். அந்த மாதிரி தான். படம் பார்ப்போம், படம் இருந்தால் ஏற்றுவோம். அந்த மாதிரி ஒரு சினிமா பார்ட்னர் அப்படி ஒருத்தன் ரவிங்கிறவன். அன்னைக்கு காலையில் சீக்கிரம் வந்தான். எப்போனா February 15. நல்ல ஞாபகம், February 15. ஏன் இதை இவ்வளோ ஞாபகமாக வச்சிருக்க அப்படின்னா, இதுவும் கடைசியில் சொல்கிறேன் வை அப்படின்ட்டு. கரெக்டாக ஒரு 7:40 காட்ட வந்து நின்னா மச்சான் அப்படின்ட்டு. என்னடா நான் இன்னொரு இதுவாக கூட இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டேன். என்ன விஷயம்? ரெடி ஆகிட்டு இருந்தப்பா. அப்போ தான் வந்தான். கரெக்டாக 7:40க்கு பஸ்ஸா. ஸோ அப்போ 7:15 வந்தான். 7:15. அப்போ தான் டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியும். அதாவது என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவான். பிகாஸ் அது அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுனால எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது, அழுகிறதா இருக்கட்டும், எல்லாமே என்கிட்ட தான். அந்த மாதிரிங்கிறதுனால ஸோ அவன்கிட்ட தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் அவன் காலையிலே வந்திருக்கான். அப்போ நான் கேட்டேன், ஏன்டாடி இப்படி அர்ஜென்டான விஷயமா இருந்தால் நைட்டு வர வேணாமா, நைட்டு வந்துருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ விடிய காலைல ஒய் அப்படின்னு கேட்டதுக்கு, நைட்டு தான் மாப்பிள்ள விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னா. அப்படி என்னடா விஷயம் தெரிய வந்துச்சு, உட்கார் சொல்லு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு உட்காந்து கதையை கேட்க ஆரம்பித்தேன். அதாவது பேசிக்கலி வி ஆர் இன்ட்ரோவெட்ஸ். அதாவது ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் இன்ட்ரோவெட்டு. அதான் சொன்னோமே, ஸ்கூல் அப்படின்னாவே கொஞ்சம் பேசிக்க மாட்டோம், பாய்ஸ் மட்டுமே இருப்பாது. கொரோனா பேட்சுங்கனால கேர்ள்ஸ் தனியாக பிரிச்சு போட்டாங்க. அப்படி இருந்ததுனால நாங்கள் அவ்வளோக்கா முன்னாடியே பேசிக்க மாட்டோம், இப்பவும் பேசிக்க மாட்டோம். அதனால பாய்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம். அதாவது ஸ்கூல் டைமில். அப்போது எதாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான். அவனுக்கு எதாக இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுவோம், எனக்கு எதாக இருந்தாலும் பச்சா மாப்பிள்ள அந்த மாதிரி ஷேர் பண்ணுறக்காக வந்திருக்கான். சரி சொல்லு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சான். ப்ரைவேட் செல்ஃபிலேருந்து எடுத்தான். ஃபோட்டோ எடுத்து காமிச்சான். ஜூம் பண்ணி பாரு மாப்பிள்ள அப்படின்ட்டு எனக்கு ஜூம் பண்ணிட்டு தான் எனக்கு காமிச்சான். காமிச்சிட்டு எப்படி இருக்காங்கன்னு கேட்டான். கேட்டப்போ நல்லா இருக்காங்க மாப்பிள்ள, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, இல்லைடா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு அவன் கேட்டான். யார்? ரவி கேட்டான். எப்போ இதெல்லாம் February 15 காலையில் 7:15 என்கிட்ட நடக்குது இந்த ஒரு நரேஷன். கேட்டான். ஓகே மாப்பிள்ள நல்லா தான் இருக்காங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு இல்லை மாப்பிள்ள பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவன் சொன்னான். பரவாயில்ல பரவாயில்ல, நீயும் எக்ஸ்ட்ரோவேட்டாக மாறிட்டியா, புள்ளிக்கிட்ட பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவன்கிட்ட கேளு அப்படின்னா. அப்புறமா கரெக்டாக காலேஜ்லேருந்து கதை ஆரம்பிக்குது. அவன் போய் ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த பிள்ளையை அவன் பார்த்துட்டு ஓகே. ஆனால் அவனுக்கு பேசுறதுக்கு ஒரு பயம். பிகாஸ் அவன் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தவனாச்சே. அவனுக்கு பேசினாலும் ஒரு தயக்கம், நடுக்கம். பொண்ணு பக்கத்தில் வந்தாவே ஒரு நடுக்கம் பிடிச்சிக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவனுமாகட்டும் நானுமாகட்டும் 2 பேரும் ஈக்குவல், சலிச்சவங்க கிடையாது ரெண்டுத்துக்கும். அது அப்படி ஒரு விஷயம். அப்போது அவனுக்கு ஒரு பேச ஒரு தயக்கம். ஆனால் தூரத்துலேருந்து பார்ப்பான், ரசிப்பான், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஓகே போயிட்டு இருந்தது. இவனும் பேச ட்ரை பண்ணலாம் போயிருக்கான். ஏன்னா பிடிச்ச பொண்ணு இல்லையா, பேச ட்ரை பண்ணலான்னா என்ன ஒரு இது அப்படின்ட்டு இவன் பேசுறதுக்கெல்லாம் போயிருக்கான். பேச போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால ஒரு பயம் அவனை தடுக்கும், நடுக்கம் அவனை தடுக்கும், ஒரு தயக்கம் அவன்கிட்ட. எப்படா தெரியாதவங்ககிட்ட எப்படா. ஆனால் அவன் அந்த பிள்ளை அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு போகும்போது எல்லாமே தெரியும், பார்ப்பான். ஆனால் அந்த பிள்ளை எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தெரியாது, என்ன பேருங்கிறது தெரியாது. அப்படி ஆனால் பார்ப்பான், ஆனால் பிடிச்சிருக்கு, க்ரஷ்ஷு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு கோல்னா, அவங்ககிட்ட எப்படியாவது ஒரு வார்த்தையாவது பேசணும், ஹாயாவது சொல்லிடணும், பேராவது கேட்டுறணும், டிபார்ட்மெண்ட் கேட்கணும், பேராவது கேட்டுறணும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே இவன் சொல்லிக்கல. ரவியை வந்து யார்கிட்டையுமே சொல்லிக்கல. அதுதான் விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே போகுது. தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கான், தூரத்துலேருந்தே ரசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு.
ஆனால் எதுவுமே பேசலை, பழகலை. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஓணம் வருது. ஓணம் செலிப்ரேஷனில் சாரியில் பார்க்குறாங்கோ. இவனுக்கு ஒரு மாதிரி அடடே அப்படிங்கிற மாதிரி அப்பயும் மெய் சிலிர்த்து போய் நிற்கிறான். அப்பயும் போய் பேசலை இந்த எருமாடு. பேசாமல் அப்படி ஹோல்டு அப்படின்ட்டு அவனே இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே 1 வருஷம் கடந்துருதாடா பாவி பையில, 1 வருஷம் போயிடுச்சேடா அப்படின்னு நான் உட்காந்து கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்டா போய் பேசல, என்கிட்ட கூட ஏன்டா இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னதும் அது எனக்கு தெரியல, அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் எனக்கு ரிப்ளை கொடுத்தான். ஓகே சரி மேலே அப்படின்னா ஜனவரி வந்துச்சு. ஜனவரி அதாவது இந்த மாதம், அதாவது எனக்கு பிப்ரவரியில் கதை சொல்லியிருக்கேன்னா அதாவது போன மாதம் அந்த மாதிரி ஜனவரி வந்துச்சாமா. இவன் போய் ஓகே ஒரு தைரியமெல்லாம் வர வச்சுட்டு போய் பேசலாம்டா அப்படின்ட்டு தைரியமாக போயிருக்கான். நெஞ்சை விரிச்சுக்கிட்டு அப்படியே போயிருக்கான். பட் இது ஒரு சுச்சுவேஷன், மேம் கூப்பிட்டாங்க, போயிடலாம். அதே மாதிரி இவன் போய் பேச போகும்போது அந்த பிள்ளை அங்கே இருக்காது. பொதுவாக அந்தந்த இடத்துல பார்க்கும்போது இவன் பேச போவான். ஆனால் அது அந்த பிள்ளை இப்போ வரைக்கும் என்ன பேர் என்ன டிபார்ட்மெண்ட் ஈவன் வாய்ஸ் கூட அவன் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நான் கேட்டு சாமி ஓகே நெக்ஸ்ட் அப்புறமா பிப்ரவரி வருது. பிப்ரவரி அவன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதான் சொல்கிறேன்ல, ஏதோ சிச்சுவேஷனால் அவன் பார்க்காம போயிடான். அது கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளை லீவ் போடுறது இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் அவனால் பார்க்க முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தள்ளி போக பிப்ரவரி மாதம் வருது. அவன் 14 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். 14 வருது இல்லை ஃபர்ஸ்ட் டே. ஓகே ஒரு வார்த்தை போய் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஒரு வார்த்தையாவது பேசணும், பேராவது கேட்டணும், அட்லீஸ்ட் வாய்ஸ் ஹாய் அப்படிங்கிற அந்த வாய்ஸாவது கேட்டணும் அப்படின்ட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். பிப்ரவரி 14 அப்படியே பக்கத்தில் வருது, வந்துருச்சு. வந்ததும் அதாவது எனக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கு நேற்று அப்போ நான் கேட்டேன், மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டியா, பேசிட்டியா, கேட்டியா, என்னாச்சு, வாய்ஸ் கேட்டியா, பேர் கேட்டியா, என்னாச்சு சொல்லு அப்படின்னா அவன் இல்லை நிதானம் சொல்கிறேன் கேளு அப்படின்னா நானும் ஆர்வமாக பேசினியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த அன்னைக்கு நேற்று ஓகேங்களா நடக்குது. அவன் காலையில் தேடுறான், வராண்டா தேடுறான், கிளாஸ் பக்கம் எல்லா பக்கமும் தேடுறான், கேண்டீன் பக்கம் தேடுறான், ஆள் இல்லை. ஓகே டன் ஆள் இல்லை. அப்புறம் என்ன இன்டர்வியூவில் பார்க்கலான்ட்டு அவன் போகிறான். இன்டர்வியூவில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்டர்வியூவில் வந்து உட்காந்துருக்கும்போது சேம் கேண்டீன் போகிறான். கிட்ட பார்க்குறா காணோம். சரி ஓகே நெக்ஸ்ட்டு கடைசியாக கிளம்பும்போது எப்படியாவது எங்கேயாவது இருப்பாங்க, எங்கிட்டாவது பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு ஆர்வத்தோட ஓகே கூல் அப்படின்ட்டு அவன் அங்கிட்டு தெரியுங்க. எனக்கு நான் பார்த்துட்டு அந்த கதை கேட்டுட்டு இருக்க, பேசுனியா இல்லையா, பார்த்தியா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் காலேஜ் விட்டு வெளியே போயிட்டான். அந்த பிள்ளை காணோம்ல, இவனும் பார்க்கல அந்த மாதிரி. அப்போ கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா. சரி இப்போ எதுக்காக காலங்காத்தால் இப்போ வந்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்னா நான் உனக்கு அவன் வந்து என் கையில் ஃபோன் கொடுத்துருந்தான். அது ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 30 செகண்ட் 50 செகண்ட் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் ஆயிரும் இல்லையா, ஆஃப் ஆயிடுச்சு. நான் கேட்டேன் ஓப்பனாக, சரி இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டப்போ ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணி தானே கொடுத்தேன், ஜூமை வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருடா அப்படின்னா. நானும் ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு என் ஃபோனை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஜூமில் இருக்குது, மெதுவாக ஜூம் அவுட் பண்ணுறேன். அப்படியே எனக்கு ஒரு ஷாக். டேய் இல்லை எனக்கு புரியல, என்ன ரவி இது, என்னடா இது அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்டா அதான் உண்மை அப்படின்னா. அங்கே தான் வைக்கிறான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா 14 அன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா ஐயோ எனக்கு ஒரு பாருங்க. அவன் வந்து காலையில் ஓகேவா, அவன் பஸ் விட்டு காலேஜ்லேருந்து இறங்கிட்டு அவன் கேண்டீன்லாம் போயிட்டு வந்தான் இல்லையா. போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு விஷயம், ஒரு நியூஸ் வந்து பரவுது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் புள்ள 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் கரெக்டாக காலேஜ் வர்றதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரினா லைக் ஒரு லாரி வந்து அந்த பைக்கை குத்தி அப்படியே விழுந்துட்டாங்க. ஒருத்தங்க சீரியஸாக இருக்காங்க, இன்னொருத்தங்க ஸ்பாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது இவனுக்கு அந்த அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு தான் இவனுக்கு தேடி இருக்கான். சரி ஒரு வார்த்தையாவது பேசிடலாம் அப்படின்ட்டு இவனும் அந்த அன்னைக்கு தான் தேடி இருக்கான். பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவனும் தேடி இருக்கான். ஆனால் அந்த விஷயம் வந்து இவனுக்கு உறுத்தலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது இவன் வந்து யோசிச்சு பார்க்கல, இது இவங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவன் எப்பயுமே யோசிச்சு பார்க்கல. அந்த ஒரு யோசனையும் போல. பிகாஸ் அவன் வந்து எப்படியாவது பேசிடணும், ஐ வாண்ட் டு ஸ்பீக் அவுட், ஐ வாண்ட் டு ஓப்பன் அப் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்திருக்கான். அப்படியே தேடி இருக்கான். அதனால இவனுக்கு இவனுக்கு ஒரு 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 குழப்பம், ஒரு தயக்கம், ஏன்னு தெரியல. அவன் கேண்டீன் போகிறான், அவன் பாட்டுக்கு டீ குடிக்கிறான், தனியாக பண்ணுறான், எல்லாமே தனியாக பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் இது உறுத்திக்கிட்டே இருக்குது. கரெக்டாக லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸாக இருந்த பிள்ளையும் ஸ்பாட் போயிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இவனுக்கு ஒரே ஒருத்தன் ஓகே
சரி இப்படி தான் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரவி வந்து ஓகேன்ட்டு அவன் மனசை திடப்படுத்திக்கிறான். டன். ஆனால் இவனுக்கு ஒரு வருத்தம், சரி போல பார்க்க முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நைட்டு இவனுக்கு என்ன தோணியிருக்குன்னு தெரில. அதாவது February 14th நைட்டு என்ன தோணியிருந்தில்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டுட்டு, மச்சான் அந்த ஃபுல்லாக ஃபோட்டோ நான் பார்த்ததில்ல, பேர் வந்து பல்லவி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, பேர் வந்து பல்லவி, பார்த்துக்கலாம் அனுப்பேன், யார் அந்த பிள்ளை அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. கரெக்டாக இமேஜ் லோடாகி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதாவது என்கிட்ட காமிச்சான் தெரியுமா ஃபோட்டோக்கு மேலே RIP. அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிறேன். நானும் சைலண்ட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சைலண்டாக தான் இருக்கேன். அதேமாரி அவன் அப்படியே, அவனுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன இது படிச்சுட்டு இருந்தவன் அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுன்ட்டு எடுக்கிறான். அப்படியே அவன் மட்டும் ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் எல்லாம் தூங்கிட்டாங்க. இவன் என்னாச்சு அப்போ தான் இவன் வந்து அந்த பையன்கிட்ட, அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா. அப்போ தான் அவனுக்கு டிபார்ட்மெண்ட் தெரிய வருது, பேர் என்னன்னு அப்போ தான் அவனுக்கே தெரிய வருது, பல்லவி அப்படின்ட்டு பேர் அப்போ தான் அவனுக்கு தெரியவே வருது. கரெக்டாக நான் வந்து முன்னாடியே தூங்கிடுவேன் இல்லையா, அவனுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அழுகுறான். ஓ கத்தவும் முடியாது அவனால். அவன் ஒரு வழியில் உட்காந்து அழுகுறான். என்னை ஷேர் பண்ணுறதுக்கு நானும் இல்லை, ஏன்னா நான் தூங்கிட்டேன், வீட்டில் இருப்பேன். அவனால் அந்த நேரத்தில் ஓடியும் வர முடியாது. இதனால தான்ட்ட நான் காலையில் வந்தேன், ஏன்னா நீ போயிடுவ, என்னால் அந்த ஒரு பாரத்தோடு என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது, நீ போயிடுவ. ஸோ அதனால தான் நான் எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு வந்த காலையிலேயே. அது ஓகே, அவன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் யாரை இது பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் நான் தான் அவனுக்கு தோணியிருக்கேன். அவன் நினச்சிருந்தா வேறு யார்ட்டையாவது போய் சொல்லியிருக்கலாம், வேறு யார்ட்டையாவது தேடிருக்கலாம். பிகாஸ் அந்த நேரத்தில் நான் தான் தெரிஞ்சிருக்கேன். அவ்வளோ விடிய காலில் நேரத்தில் எழுந்திரிச்சு அவனுக்கு என்ன வரணும், நான் அவசியமாக என்ன எந்திரிச்சு வந்திருக்கான். இதனால தான் நான் அந்த டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். 14ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 15ஆம் தேதி இந்த ஒரு விஷயம் நடக்குது. அப்படியே 2 பேத்துக்குமே பிளாங்க் அவுட். நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா சொன்னது ஒரு வார்த்தை தான், அட்லீஸ்ட் நீ வாய்ஸாவது கேட்டிருக்கணும்டா. பட் எனக்கு தெரியும் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அவன்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது. பட் எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். திடீர்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு தெரில, சொல்லிட்டேன். ஓகே விடு மச்சான், வீடு பார்த்துக்கலாம் கேட்டான். அந்த நேரத்தில் உட்காந்து அவனே என்கிட்ட அழுதான். சரி பார்த்துக்கலாம் போ, இதை பற்றி யோசிக்காத போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சேன். அவன் எந்த நிலமையில் போனாங்கிறது தெரில. அப்புறம் கிளாஸுக்கு போயிருப்பான் போல், அது என்ன நினச்சுன்னு தெரில. அப்புறம் மதியம் நான் கூப்பிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா, கூப்பிட்டு போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். உட்காந்துட்ருக்கேன்டா, சாப்பிட்றேன் அப்படின்னா. சாப்பிடு அப்படின்ட்டு நானும் ஆறுதல் சொல்லிவிட்டு சரியாயிருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நானும் ஃபோன் வச்சிட்டேன். அவனுக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துச்சு, அவன் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அவனும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கிட்டான் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ஒரு கில்ட் ஃபீல் வந்து அவனுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஒய் வி நாட் ஓப்பன் அப் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல். பேசியிருக்கணுமே, வாய்ஸ் அட்லீஸ்ட் பேசினா அந்த ஒரு ஹாய் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் அது அவன் காதில் கேட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் இப்போ வரைக்குமே அவன் ப்ரைவேட் சேஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவனுக்கு வந்து இந்த ஹே காதலி மதன் கார்கி சாரோட ஒரு பாட்டு, ஹே காதலி அப்படின்ட்டு ஒரு சூப்பர் சாங்கு, அது அவனுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். பிகாஸ் அந்த நேரத்தில் தான் அந்த பாட்டை போட்டுட்டு அவங்கள நினச்சி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆனதுக்கப்புறமா அவனுக்கு எப்போ அந்த பாட்டு கேட்டாலுமே ஒரு வகையான ஒரு ஃபீல் வந்து அவனை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து அதை விட்டு வெளியவும் வர முடியாமல், அது இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீலில் தான் இப்போ வரைக்குமே அவன் போயிட்டுருக்கான். இருந்தாலுமே பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு வந்து அப்புறம் பேசிக்கலாம், இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது லைஃப் இஸ் அன்ஃபேர், ரைட்? அதுதான் உண்மை கூட. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். எனக்கு பர்சனலாக அட்டாக்கான ஒரு விஷயம். அது வேற ஒரு எபிசோடில் பார்த்துக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அது பர்சனாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கவோ அப்புறம் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லாமையும் போயிடலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ
அப்புறம் பேசிக்கலாங்கிறத விட இப்போவே பேசி முடிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓப்பனப்பாக நீங்கள் போய் பேசுங்க. தோணுதா தப்போ சரியோ பேசிடுங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பாரமாவது குறையும், இல்லைன்னா நீங்கள் பேசிட்டோங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும். அந்த ஒரு கில்ட்டோட சுத்த வேணாமே அப்படிங்கிறது வந்து என்னோட சஜஷன். ஏன்னா இது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவன் ஒரு ரிக்ரெட்டில் சுற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி பல பேர் இருக்கலாம், இழந்தவங்க இருக்கலாம், இல்லை ஒரு மேபி விட்டு போனவங்களும் இருக்கலாம், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கலாம். இனி வர்றவங்களுக்கு ஃபீல் பண்ணுறதை விட பேசிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஸோ யாராக இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே பி ஸ்பீக்கப், ஓப்பன் அப், அந்த மாதிரி தான். ஓப்பன் பண்ணிடுங்க. தப்போ சரியோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்போல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டோம்னா அந்த பர்சன் இல்லாமல் கூட போகலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் கூட போகலாம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ பி ஸ்பீக்கப், பி ஓப்பன் அப். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்பப்போ தோன்றது அப்பப்போ பேசிடுங்க. அப்புறம் பேசிக்கலான்ட்டு விட்டுறாதீங்க. விட்டால் அதுக்கப்புறம் அந்த ஆள் இருப்பாங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமாங்கிறது தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் எபிசோடு மேட். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி நான் இதையும் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருங்க, க்ளோஸாக இருந்தால் அளவாக இருங்க. கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது உங்கள் வெட்டி பேச்சு விழிஞ்சா போச்சு. நான் உங்கள் அஷ்ரஃப். இந்த எபிசோட் வந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன்.